निर्मला जी, एक तो विषय उत्तम रखने के लिए, हिंदी में बोलने के लिए, लेकिन मेरा आपसे आग्रह है, अगर 2-4 मिनट यही बात तमिल में और यही बात 2-4 मिनट तेलुगु में अगर आप रख सके तो अच्छा होगा। நம்ம மாண்புமிகு பிரதமர் ஐயாக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு பெரிய சபையில் என்ன தமிழ்ல பேச சொன்னதுக்கு. இந்த இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனா எடுத்துட்டு வந்த விஷயம் 10 வருஷமா இந்த நாட்டில் நம்மளுடைய பணம் வரி இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம நாடு எப்படி 5வது நிலைக்கு வந்திருக்கு 10வது நிலையிலேருந்து அப்படிங்கிறத எடுத்து சொன்னதா இருந்தது. அதே சமயம் 5வது நிலைக்கு வந்துட்ட பிறகு கூட வரப்போற டேர்ம்ல நம்ம ஜெயிச்சு வந்து 3வது முறையா பிரதமர் ஆகும்போது நம்ம நாடு 3வது ரேங்குக்கு வரும்ன்றதையும் எப்போதும் எடுத்து சொல்லிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அயராத முயற்சி. அந்த அயராத முயற்சியின் மூலமா நம்ம நாடு கீழ்மட்டத்திலேருந்து 5வது நிலையில நொறுங்கி போகக்கூடிய அந்த நிலையில இருந்த அந்த ஃப்ரஜைல் 5ன்னு சொல்றோம், நொறுங்கி போகக்கூடிய அந்த நிலைமையில இருந்த நம்ம நாட்டை இன்னைக்கு உயர்த்தி மேலேஞ்சு 5வது இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. அடுத்த தரம் 3ஆம் தரமா நான் பிரதமரா வந்தேன்னா அது 3ஆம் நிலைக்கு நான் எடுத்துட்டு போகக்கூடிய சக்தி நம்ம நாட்டில் இருக்குன்னு சொல்றாரு. அதோட இல்லாம இன்னைக்கு அவர் பேசினா நம்ம நாட்டில் மாத்திரம் நம்ம நாட்டு வங்கிகளை மாத்திரம் நல்லபடியாக எடுத்துட்டு வர்றது மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டு வங்கிகள் ஆதாயம் அடையக்கூடிய நிலைக்கு எடுத்துட்டு வந்திருந்தாலும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய வேற நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் கூட, அதாவது பல நாடுகளின் முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு நாட்டிற்கும் அவங்க முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எங்கே போட வேண்டும் என்று தத்தளிச்சு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம நாடு நல்லா பழங்குது, நம்ம நாடு நல்லா வளருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டில் ப்ராஜெக்ட்ஸுக்கு பணம் கொடுக்குறேன்னு அவங்களே முன் வராங்க இன்னைக்கு. அதன் காரணமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு நம்ம பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துறோம். விரைவில் 3வது ஸ்தானத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சி எடுத்த மாண்புமிகு பிரதமர் ஐயாவுக்கு நாம் எல்லோரும் கூட, அதனாலதான் அவரோட ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க, எல்லாரோடையும் கூட சேர்ந்து இருப்போம், எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருப்போம், அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னேற்ற வழியில எடுத்துட்டு போறதுக்கான முயற்சி செய்வோம். அதை தவிர எல்லாருடைய நம்பிக்கையும் அவங்க உழைப்பும் இதுல சேர்ந்து இருக்கும். அப்பதான் நம்ம நாடு 2047 முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக மாறும்னு சொன்னார். அதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம். நான் இங்கிலீஷ்ல சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால நான் தமிழ்ல இன்னும் நிறைய சமயம் எடுத்துக்காம 3வது முறையா மோடி அவர்கள் ஜெயிச்சு, நம்ம கட்சி ஜெயிச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சியோட இந்த நாட்டில் அரசு அமைக்கணும். அதற்கான முயற்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ரெசல்யூஷனுக்கு அரசியல் மற்றும் நம்மளுடைய எக்கானமி மேல வந்திருக்க இந்த ரெசல்யூஷனுக்கு நான் அவர் முன்மொழிஞ்சுக்கு பின்மொழிகிறேன். அதனால இங்க நிக்கிறேன். உங்க எல்லாருடைய ஆதரவும் தேவை. தமிழ்ல சொன்னதுக்கு வாய்ப்பு.